தான் தேசிய கொடியை பச்சை குத்தி இருப்பதை படத்தின் பொழுது ஒருவர் காங்கிரஸ் கொடியா என கேட்டதாக சரத்குமார் கூறியுள்ளார். சைக்கிளில் சென்று பேப்பரை விநியோகம் செய்து கொண்டு பத்திரிகையாளர் இருந்து நான் உயர்ந்திருக்கிறேன் என்று சொன்னால் அதற்கு கடுமையான உழைப்பு இருந்திருக்கிறது. அந்த உழைப்பிற்கு இன்னும் பல வெற்றிகளை காண வேண்டும் என்று நான் இருக்கிறேன் என்று சொன்னால் தேசியம் என் உடலில் இருந்து கொண்டே இருக்கிறது. இது குறித்த பெரிய தலைவர்கள் இங்கே அமரும் போது நான் இதை சொல்லிவிட்டு நான் செல்ல இருக்கின்றேன். தேசியம் என்பது சாதாரண விஷயம் கிடையாது. இந்த கண்ட்ரி கம்ஸ் ஃபர்ஸ்ட், அப்புறம் தான் எல்லாமே. அதனால தான் வலது தோள்பட்டையில் நான் பச்சை குத்தினா ஒரே பச்சை குத்திருக்கேன்னா அது ஒரு தேசிய கொடியை பச்சை குத்திட்டேன். அந்த தேசிய கொடியை பச்சை குத்தின பிறகு ஒரு சின்ன வருத்தம் வந்தது எனக்கு. ஒரு படப்பிடிப்பில் இருக்கும்போது, அதாவது குளிக்கின்ற ஒரு காட்சி நடிக்கும் போது ஒரு ஓடோடி வந்தார், அண்ணன் எப்ப காங்கிரஸ்ல சேர்ந்தீங்கன்னார். நம்ம கூட வந்தார். காந்தி சொன்னார், இந்த கொடியை வச்சிருக்காதீங்க, வேற கொடியை வைங்கன்னு சொன்னார். அவர் அந்த கொடியை பயன்படுத்தினா திராவிட முன்னேற்ற கழகமே இந்த கொடியேற்ற மாட்டேன்ட்டாங்க. ஆக இதை நான் உன்னிப்பாக கவனிக்கணும். உடனே காங்கிரஸ் கட்சி கூடிய சரத்குமார் மாற்ற சொல்லிட்டார் அப்படின்னு சொல்லி நினைச்சிடாதீங்க. அவங்களே மாத்திக்குவாங்க, அந்த கட்சி இருந்தா தானே. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.